ஒரு சிறிய கிராமத்தில் அறிவுமதி என்ற ஏழைச் சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புத்தகங்கள் என்றால் உயிர். ஆனால் அவனால் அவற்றை வாங்க முடியவில்லை. அந்த கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் அறிவுமதியின் புத்தக ஆர்வத்தை பற்றி அறிந்தார். செல்வந்தர் தனது பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய விருந்து வைத்தார். அந்த விருந்துக்கு வந்த அனைவருக்கும் அவர் பல விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்தார். விருந்தின் முடிவில் அறிவுமதியை அழைத்த செல்வந்தர், எல்லோருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் கிடைத்தன, உனக்கு நான் என்ன தரப்போகிறேன் தெரியுமா என்று கேட்டார். அறிவுமதி கண்களில் நீர் வழிய, ஐயா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் போதும், உங்கள் வீட்டில் உள்ள பழைய புத்தகங்களை நான் படிக்க அனுமதித்தால் போதும் என்று பணிவுடன் கூறினான். செல்வந்தர் சிரித்துக்கொண்டே, நான் உனக்கு தரப்போவது என் முழு நூலகத்தையும் என்றார். அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அறிவுமதி ஆனந்த கண்ணீருடன் அந்த பரிசை ஏற்றான். காலப்போக்கில் அந்த நூலகத்தில் படித்த அறிவுமதி கிராமத்திற்கே பெரிய அறிஞராக மாறினான். நீதி, பணத்தை விட அறிவை தேடுவதே மிகச்சிறந்த செல்வமாகும். Subscribe to our channel. Thanks for watching!